வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பி டைப் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் அடுத்த அயப்பாக்கத்தில் வருது. வீடு புது வீடு. ஸோ செம்மையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நல்லா இருக்குது, பண்ணி வச்சுருக்குறாங்க. கீழே சிங்கிள் பெட்ரூமு, மேலே சிங்கிள். உங்களுக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுனாலே உங்களுக்கு லோன்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுப்பாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. நல்லா ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் புதுசு தான். உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வாங்க உள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது பி டைப். டோட்டலாக பார்த்திங்கன்னா 430 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இபி லைன் 2 எடுத்து வச்சுருக்காங்க, சிங்கிள் பேஸு. இதில் வாடகை வர மாதிரி உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன். கீழே சிங்கிள் பெட்ரூம், மேலேயும் சிங்கிள் பெட்ரூமு. இன்டீரியர் ஒர்க்லாம் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த லேண்டோட அளவு 13/36. கிரவுண்ட் ப்ளஸ் 1 கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. கீழே ஒன்று, மேலே ஒன்று. பால் சீலிங் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் லைட்டிங்ஸாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இது லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டுங்களான நம்ம லோன் கண்டிப்பாக ஒரு 80%, சில பேங்கில் 90 கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாடகை இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதனால் இன்கேஸ் எடுக்கிறவங்க ஒரு போர்ஷன்லேருந்து ஒரு போர்ஷன் கூட வாடகை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு இன்கம் வரும், ரெண்டல் இன்கம். அப்ராக்சிமேட்லி ஒரு 6000லேருந்து ஒரு 8000 கூட உங்களுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இஎம்ஐயை ஈஸியாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஒரு நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி ஒரு வாடகைக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த இது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெளியூர் போகும்போது அவங்களும் ஒரு வீடை பார்த்துக்கிட்டு தனியாக நம்ம லாக் பண்ணிட்டு போகிறதுக்கு கூட ஒருத்தவங்களை நம்ம விட்டுட்டு, பேரண்ட்ஸ் கூட யாரோ விட்டுட்டு போனால் கூட அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஒரு நெய்பர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கூட நம்ம திங்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனு போட்டிருக்காங்க. மேலேயும் அதே மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல சின்ன இடமா இருந்தாலும் தெளிவாக கட்டியிருக்காங்க. நல்லா வாஸ்துப்படி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு டோராக இருக்கட்டும், எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இதில் வுட் ஒர்க்கு நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வெளிச்சத்துக்கு ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த டோராக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், அடுத்து இந்த கபோர்டு ஒர்க்லாம் பாருங்கள், எல்லாமே பிவிசியில் போட்டிருக்காங்க. ஸோ பிவிசியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு கரையான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அடுத்து ஏசியும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூனிட் போடுறீங்கன்னா கூலிங்கும் அதிகமாக எடுக்காது. ஸோ கம்மியாக தான் எடுக்கும் கம்பேர் தன் வுட்டை விட. ஈஸியாக ஒரு அழுக்காச்சுனா கூட தண்ணி போட்டு கழுவிக்கலாம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளதை பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் செப்பரேட்டாக தான் இருக்குங்கனால நம்ம 2 போர்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷனுங்கிற மாதிரி. இந்த லொக்கேஷனில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன் வருது. ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு 200லேருந்து ஒரு 500 மீட்டரில் பஸ் ஸ்டாப்ஸ் வருது. இந்த பஸ் ஸ்டாப்ஸ் என்னென்னா அயப்பாக்கம் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம கோயம்பேடு போகிறதா இருக்கட்டும், அம்பத்தூர், மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு இது ஒரு அதிகபட்சம் ஒரு 15 to half an hour ஒன்ஸ் பஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கு. அடுத்து பெட்ரோல் பங்கு எல்லாமே அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது. இதுலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம அம்பத்தூர் ரீச் பண்ணிக்கலாம். அம்பத்தூர் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அடுத்து திருமுல்லை வயலாக இருக்கட்டும், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஒரு 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். பைக்கில் போனீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 5 minutes to 7 minutes ட்ரைவ் பண்ணி போய்கிடலாம். இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் காலேஜஸ் இருக்குது. அடுத்து ஜிபிஎஸ் குளோபல் ஸ்கூல் இருக்குது, வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாப்
கிளாஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு வந்து அன்றாட தேவையான உங்களுக்கு வந்து காய்கறி மளிகை கடையெல்லாம் ஒரு 200 to 300 மீட்டர்லேயே இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டரில் பஸ் ஆக்சஸும் இருக்குது, ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா ஆக்சசபிலிட்டி எல்லாமே இந்த வித்தின் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்திருக்கு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரிங் பிங்க் கலரு மேலே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு அடுத்து பூஜை ரூம் இந்த மாதிரிக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம காமன் டாய்லெட் ஒன்று பார்க்குறோம். அதுலேயும் நல்ல டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதில் ஒரு 2 போர்ஷன் வர்றதுனால நம்ம வந்து ஒரு வாடகை இன்கம் இது மூலமாக கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ஒரு வாடகை இன்கம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 53 லட்சம், 53 lakhs சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மேலே ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உடனே வந்து டேரெக்டாக நம்ம சைட்டை பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம நேரடியாக உட்காந்து பில்டர்கிட்டே நம்ம உட்காந்து பேசி நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல லொக்கேஷன், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி அந்த அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நமக்கு ஈஸியாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் வருது இது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி போல் இடமோ வீடோ விற்கணும் வாங்கணுனாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே இப்போ மொட்டை மாடியில் இப்போ நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைல்ஸ் நம்ம போட்டிருக்கனால மதியம் 12 மணி ஆனால் கூட நம்ம வந்து அதில் நடக்கலாம். நல்லா கூலிங்காக சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ ஹீட்டும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இறங்காது. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் நல்ல கூலிங் டைல்ஸும் நல்லா போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து துணிக்காய போட்டிருக்கு, கம்பி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே மொட்டை மாடி லைட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து ஒவ்வொன்றும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணுங்கள், ஃபர்தராக பிளான் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கிடலாம். இது போல் உங்களோட இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுசிங் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹவுசிங் லோனில் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்கட்டும், எல்ஐசி, அதுக்கப்புறம் வந்து பிரமல் பேங்க் பண்ணுறோம், ஹோம் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமல், ஹோம் ஃபர்ஸ்ட், ஒரு 6-7 பேங்கில் நம்ம டைப் வச்சுருக்கோம். ஸோ ஹவுசிங் லோன் தேவைப்படுறது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லோன் சம்மந்தமானது கண்டிப்பாக என்னால் கைட் பண்ண முடியும். ஸோ எந்த லோன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வீடியோ வந்து 1 வாரம் 2 வாரம் கழித்து வந்து பார்த்தப்பறம் ஏன் சொல்லலைங்கிறாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பை, டேக் கேர்.